இப்போ நம்ம பார்க்க போகிறது வெரி சிம்பிள். SA 315 இன்டர்னல் கண்ட்ரோல் 315 தெரியும். ஐடென்டிஃபையிங் அண்ட் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங் entity and its environment and internal control. ஸோ இப்போ வந்து மீனிங் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் பார்க்க போகிறோம். SA 315 வந்து CA ஃபைனல் அண்ட் CA இன்டர்க்குலாம் யூஸ் ஆகக்கூடியது தான். CA ஃபைனலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், CA இன்டர்க்கு யூஸ் ஆகும். ICAI டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் என்பது என்ன? ப்ராசஸ் டிசைன்டு, implemented and maintained by management and those who charged with governance to provide reasonable assurance regarding process designed, implemented and maintained by management. Management process designed, implemented and maintained by management and those who charged with governance to provide reasonable assurance about achievement of entities' objectives of reliability of financial reporting, effectiveness and efficiency of operations, safeguarding of assets, compliance with laws and regulations. இதுதான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் இதுதான் இன்டர்னல் கண்ட்ரோல். யாரெல்லாம் இன்டர்னல் கண்ட்ரோல் கேட்கறவங்களுக்கு அதுக்கு நீ போய் சொல்லுங்க, இதுதான் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு. என்னது? ப்ராசஸ் டிசைன்ட், இம்ப்ளிமெண்டட் அண்ட் மெயின்டைன்ட் பை த மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதை டிசைன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ப்ராசஸை டிசைன் பண்ணுறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க. அதான் ப்ராசஸ் டிசைன்ட், இம்ப்ளிமெண்டட் அண்ட் மெயின்டைன் பை தி மேனேஜ்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ சார்ஜ் வித் கவர்னன்ஸ் டு ப்ரொவைட் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் ரிகார்டிங் reliability of financial reporting. அப்போ reliability of financial reporting, effective and efficiency of operations, safeguarding of assets, compliance with the laws and regulations. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலும் இப்படி தானே இருக்கணும் சார். நீங்கள் ஒரு ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதை டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, அதனால ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்குறேன். ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் தட் ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் இருக்கும். எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். சார் ஆப்ரேஷன்ஸுக்கு எஃபெக்டிவாக எஃபிஷியன்சியாக இருக்குது, ரிலையபிலிட்டியாக இருக்குது. அப்புறம் சார் சேஃப்கார்டிங் த அசெட்ஸ், அசெட்டுக்கு இது சேஃப்கார்டிங் இருக்குது, யார் ஏமாற்ற முடியாமல் எல்லாம் கிளியராக வச்சுருக்குறாங்க. அப்புறம் கம்ப்ளைன்சஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த 4 விஷயமும் பக்கவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு அஷ்யூரன்ஸை கொடுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் டிசைன் இம்ப்ளிமெண்ட் அண்ட் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. அப்போ பாருங்கள் எங்கேருந்து பிடிக்கிற ஆன்சரை. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கணும்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் பக்காவாக இருக்கணும். பக்காவாக இருக்கணும் எப்படி இருக்கணும்? ரிலையபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பக்காவாக ரிலையபிலிட்டியாக இருக்கணும். அடுத்தது வந்து எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஆப்ரேஷன்ஸ் பக்காவாக இருக்கணும், எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சியாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி முடிஞ்சிச்சு, எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி முடிஞ்சிச்சு, அசெட் வந்து சேஃப்கார்டிங்காக இருக்கணும். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்ப்ளைன்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள், கம்பெனி யூசஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், ஆத்தரைசேஷன் வேணும், சிசிடிவி வேணும், அப்ரூவல் சிஸ்டம் வேணும், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேறு யாரும் வந்து ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா ரிலையபிலிட்டியாக இருக்கும். கம்பெனி யூசஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், ஆத்தரைசேஷன் கொடுத்துருச்சு, யாராருக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கும். அப்போ எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்சி ஆப்ரேஷன், சிசிடிவி மானிட்டர் பண்ணிக்கிறீங்க, அப்ரூவல் சிஸ்டம் ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு அப்ரூவல் போகுது. இப்போ சேஃப்கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் பக்காவாக இருக்கும். தீஸ் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். தமிழில் சொல்ல போனால் இன்டர்னல் கண்ட்ரோல் என்பது மேனேஜ்மெண்ட் உருவாக்கும் சிஸ்டம். இதன் நோக்கம் அசெட்ஸ் பாதுகாப்பு, கரெக்ட் அக்கௌண்டிங், ஃப்ராட் ப்ரிவென்ஷன்ஸ், லீகல் கம்ப்ளையன்ஸ், இது எல்லாமே பக்காவாக சொல்லிக்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஐசிஐயோட கீவேர்ட்ஸ்னா ப்ராப்பர் ஆத்தரைசேஷன், கரெக்ட் அமௌண்ட்டு, கரெக்ட் பீரியடு, கரெக்ட் வேல்யூ, சேஃப்கார்டிங் அசெட்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ். இதெல்லாம் இதில் வந்துடுதுங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் வந்துடுது. அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல்னால் நமக்கு என்ன தெரியுது? ப்ராப்பர் வேல்யூவேஷன், கரெக்ட் அமௌண்ட் இன்வால்வ்டு, கரெக்ட் பீரியட் இன்வால்வ்டு, கரெக்ட் வேல்யூ இன்வால்வ்டு. அப்போ இந்த கரெக்டு 4 வந்துடும்.
ப்ராப்பர் ஆத்தரைசேஷன்ஸ், கரெக்ட் வேல்யூ, கரெக்ட் ஃபிகர், கரெக்ட் அமௌண்ட், கரெக்ட் டேட் அண்ட் கரெக்ட் பீரியட், இது எல்லாமே வந்துருது இல்லையா? கரெக்ட் அமௌண்ட், பீரியட், வேல்யூ. இப்போ ப்ராப்பர் ஆத்தரைசேஷன், கரெக்ட் அமௌண்ட், கரெக்ட் பீரியட், கரெக்ட் வேல்யூ, safeguarding of assets, application of accounting policies, and physical verifications. These are all the keywords of objectives of internal control. ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுத முடியாது. சேஃப்கார்டிங் ஆஃப் அசட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கரெக்ட்னஸ் ஆஃப் அமௌண்ட், கரெக்ட்னஸ் ஆஃப் பீரியட், கரெக்ட்னஸ் ஆஃப் வேல்யூ அண்ட் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன்ஸ், பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் பார்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கின்னு தப்பு இல்லை. அப்போ எவ்ரி பேமெண்ட் above 1 lakh requires managing approval. This is proper authorizations. Case law. Barings bank versus Baring bank Nick Leeson cases lo one employee handled both trading and accounting. No segregation of duties. Huge loss occurred. Learning proper authorization and segregations are essential. Segregation இல்லாம நீங்க பண்றது வந்து தப்பு தான். Without segregation நீங்க பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லிமிட்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். வாட் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசியோட கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட், ஹியூமன் எரர், கொல்யூஷன், மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் அண்ட் அன்யூசுவல் டிரான்சாக்ஷன்ஸ் இது சொல்றாங்க. இந்த லிமிட்டேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட், ஹியூமன் எரர், கொல்யூஷன், மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் அண்ட் அன்யூசுவல் டிரான்சாக்ஷன்ஸ். நம்ம லிமிட்டேஷன் வேணும். வாட் இஸ் த லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசியோட கீவேர்ட்ஸ் வந்து காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட். லிமிடேஷன் அப்படி இருக்கு தானே செய்யும். எஸ், லிமிடேஷன் என்ன? மேனேஜ்மெண்ட் கன்சிடரேஷன் தட் காஸ்ட் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் நாட் எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட்ஸ் டு பி டெரைவ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட். ஹியூமன் எரர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லது பெனிஃபிட் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ வந்து ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் கிடையாது. கொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்வீன்ஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் பை கொல்யூஷன் வித் எம்ப்ளாயிஸ் வித் பார்ட்டிஸ் அவுட் சைட் என்டிட்டி. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை விடலாம். யாருன்னா ஹியூமன் எரர்ஸ்ன்றது வந்து எல்லாருமே நடக்கக்கூடியது. இந்த கேர்லெஸ்னஸ், டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கேர்லெஸ்னஸ், இந்த டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கொல்யூஷன்னா எம்ப்ளாயீஸுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும், ஏன்னா வெளியிருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி அண்டு தேர்ட் பார்ட்டி, இவங்க 2 பேர்த்துக்கு சண்டை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட். மேனேஜ்மெண்ட் வந்து என்ன செய்வாங்க? ஓவர் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மேனிப்புலேஷன் பண்ணிடுவாங்க. என்னங்க? மேனிப்புலேஷன். அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ். வாட் இஸ் கால் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்? அதாவது சில விஷயங்கள் வந்து சில டிரான்சாக்ஷன் வந்து அன்யூஷுவலாக போயிடும். அதை வந்து என்ன செய்ய நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஆல்வேஸ் கால்ஸ் limitation of internal control. Benefits of internal control or objectives of internal control, sometimes called limitation of internal control. So these are limitation of internal control means what is the things? First வந்து இவங்களுக்குள்ள சண்டை, ஹியூமன் எரர்ஸ், காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட். ஏன்னா காஸ்ட் வைஸ் இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நீங்கள் காஸ்ட் அதிகமாகவும் பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கும், காஸ்ட் குறைஞ்ச பெனிஃபிட் குறைவாக கொடுக்கும். அப்போ வந்து காஸ்ட் வெர்சஸ் பெனிஃபிட். மேனேஜ்மெண்ட் கன்சிடர்ட் ஃபார் காஸ்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் நாட் எக்ஸ்பெக்டட் டு பி வெரிஃபைடு. Most internal controls are tend to be directed transactions for unusual natures. Tend to be unusual nature transaction நடந்துட்டு இருக்கும். ஸோ கொல்யூஷன்ஸ், எம்ப்ளாயிஸ் வித் தேர்ட் பார்ட்டிஸ், மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட், மேனேஜ்மெண்டோடைய மேனிப்புலேஷன் சொல்கிறாங்க, அது ஓவர் ரைடு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் ஹியூமன் எரர்ஸ், கேஷியர் என்டர்ஸ் 1000 instead of 10,000. அப்போ வந்து ஹியூமன் எரர் தான் சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொல்யூஷன், கேஷியர் அண்ட் ஸ்டோர் குரூப் ஜாயின்லி கமிட் ஃப்ராடு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஃப்ராட் பண்ணிக்கலாம், பேசாமல் 2 பேரும் அன்கோ போட்டுக்கலாம்னு சொல்லி பண்ணுவாங்க. டைரக்டர் அப்ரூவ்ஸ் ஃபேக் எக்ஸ்பென்சஸ். அப்போ வந்து ஓவர் ரைடு தான் மேனிப்புலேஷன் நம்ம சொன்னோம். புரியுதுங்களா? கேஸ்ல சத்தியம் கேஸ்ல வந்து மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் ஆல் கண்ட்ரோல்ஸ். அப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபெயில்டு டிஸ்பைட் பாலிசிஸ். யூ ஹேவ் பாலிசி, அதான் சொன்னாங்க. பாலிசிஸ் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணாலும் இந்த மேனிப்புலேஷனால அது கெட்டு போயிடும். அதான் இன்டர்னல் கண்ட்ரோல். இப்போ அக்கௌண்டிங் கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ். வாட் இஸ் த அக்கௌண்டிங் கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ்? ஐசியோட கீவேர்ட் பண்ணுங்க. இன்டர்னல் கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? ஒரு ஜேர்னல் என்ட்ரின்னு வச்சுக்கலாம். மனசில் ஒரு ஜேர்னல் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரெக்கார்ட் பண்ண ஜேர்னல் என்ட்ரி ரியலா? ஒரு அசட்டே நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அசட்டிங் வந்து
ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, அது ரியலாக இருந்துச்சு அந்த அசெட்டு, அந்த அசெட் ப்ராப்பர்லி வேல்யூ பண்ணிக்கிறாங்களா, அந்த ரெக்கார்டு வந்து டைம்லி பேசிஸில் பண்ணுச்சு, இன்னைக்கு பண்ணது வந்து 10 வருஷம் கழிச்சு போயிட்டு வந்து ப்ராப்பர்லி போஸ்டடா, அது அசெட் அக்கௌண்ட்லையும் எஸ்டிட் அக்கௌண்ட்லாம் போஸ்ட் கரெக்டாக பண்ணாங்க, ப்ராப்பர்லி கிளாஸிஃபைட் அண்ட் டிஸ்க்ளோஸரா, ப்ராப்பர்லி சம்மரைஸ்டா. அப்போ இது வந்து ஒரு அசெட்டுக்காக நான் சொன்னேன். அதே பாருங்க சேல்ஸ் இதில் சொல்கிறாங்க, சேல்ஸ் டிரான்சாக்ஷன் ஷுட் பி ரெக்கார்டடா, ஜெனூனா, கரெக்ட் வேல்யூ போட்டாங்களா, கரெக்ட் டேட்டில் போட்டாங்களா, கரெக்ட் லெஜரில் போட்டாங்களா, அல்லது ப்ராப்பராக கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்களா, ஏன்னா சேல்ஸில் ஜிஎஸ்டி சேல்ஸா 5% சேல்ஸா, அது வந்து இன்க்ளூடட் ட்ரையல் பேலன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ரெக்கார்டட், ப்ராப்பர்லி வேல்யூட், ப்ராப்பர்லி போஸ்டட், ப்ராப்பர்லி recorded on timely basis, properly classified and properly disclosed and properly summarized. இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்கணும். இதான் கீவேர்ட்ஸ். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ப்ராப்பர்லி வேல்யூடு, ப்ராப்பர்லி ரெக்கார்டடு, ப்ராப்பர்லி அனலைஸ்டு, ப்ராப்பர்லி வேல்யூடு, ப்ராப்பர்லி ரெக்கார்டட் ஆன் டைம்லி பேசிஸ், ப்ராப்பர்லி ரெக்கார்டட் அண்ட் கிளாசிஃபைடு, ப்ராப்பர்லி சம்மரைஸ்டு, ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ்டு. So these are all the value. So what is the internal controls used in throughout audit? I say keywords பாருங்க, adherence to the policies, company's policies. Internal controls in use throughout audit அப்படிங்கும்போது adherence to the policies. What is adherence to policies? நீங்க ஏதாச்சும் பாலிசி வச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க adherence கொடுக்கணும். Prevention and deductions of fraud, reliable financial information, compliance with laws, efficiency of operations, monitoring controls, accuracy and completeness, segregation of duties, authorizations, physical controls, information processing. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், எ கம்பெனி செக்ரிகேட்ஸ் கேஷியர் அண்ட் அக்கௌண்டன்ட் டியூட்டிஸ். அப்போ பாருங்க, செக்ரிகேட்டு கேஷியர் அண்ட் அக்கௌண்டன்ட் டியூட்டிஸ் யூசஸ் பயோமெட்ரிக் ஆக்சஸ் டு ஸ்டோர்ஸ். The company segregates cashiers and accountants duties, use biometric access to stores, review banks reconciliation monthly basis. These controls helps to prevent fraud and improve reliability. So these are all the things. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்னஸ் நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் கேள்வி. ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட், ரிலையபிள் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், கம்ப்ளைண்ட் வித் லாஸ், efficiency of operation, monitoring control, accuracy and completeness, segregation of duties, authorization, physical control and information processing. These are all the internal control used throughout the audit. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கார்டிங் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ரிலேபிள் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு மானிட்டரைசேஷன் வேணும், எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வேணும், அக்யூரேசி வேணும், கம்ப்ளீட்னஸ் வேணும், ரெக்கார்ட்னஸ் வேணும், ஆத்தரைசேஷன், ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸில் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இதை ஜெயிக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து இப்போ அடிக்கடி சொல்லுவாங்க டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபினான்ஷியல் லெவல் அசர்ஷன் லெவல் சொல்லுவாங்க. அசர்ஷன் லெவலில் சிஎடி சொல்லுவாங்க, கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ஏ ஃபார் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் அண்ட் டி ஃபார் டிஸ்க்ளோசர் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்சிசி சொல்லுவாங்க, அக்கரன்ஸு, கம்ப்ளீட்னஸ், அக்யூரேசி, கட் ஆஃப் டேட் அண்டு கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் பார்த்தா இஆர் சொல்லுவாங்க, எக்ஸிஸ்டன்ஸு, ரைட்ஸு, எக்ஸிஸ்டன்ஸுக்கு தான் பார்க்கணும், அது ரைட்ஸ் யார் பேர் இருக்குதுன்னு பார்க்கணும், அதோடைய கம்ப்ளீட்னஸ் அதை கரெக்டாக போட்டு ப்ராப்பர் வேல்யூஷன் அண்ட் ஆத்தரைசேஷனுக்கு தான் பார்க்கணும், அலகேஷனுக்கு தான் பார்க்கணும். அது கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆர்இ சொல்லுவாங்க. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் ஆஃப் டேட்டா, எம்ப்ளாயியோட efficiency of operations of employees, and as far as safeguarding the assets, O for operations and compliance with laws. These are all the keywords which is always expected in the examinations, நீங்கள் 315 பற்றி கவலைப்பட தேவையில்லை, மேக்ஸிமம் நம்ம படித்தாச்சு. இது கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம், யூ வில் கெட் அ மோர் மார்க்ஸஸ். Yes, you will get a more marks after getting theory. சரி, திருப்பி நம்ம இதில் போக போகிறோம். ஏரியாஸ் எக்ஸாமின்டு ஃபார் டெஃபிஷியன்சி அண்ட் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் இன் சிஐஎஸ் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. வாட் யூ மீன் பை சிஐஎஸ் என்விரான்மெண்ட்? பிகாஸ் இந்த சிஐஎஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான். லிசன், areas examined for deficiency and risk identifications in CIS environment. What is CIS environment? Program developed with defects, improper software support, processing not regulated, physical CIS security lacking, improper access to utility programs. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசியோட கீவேர்ட்ஸ் தான்.
அப்ப இதுக்கு மீனிங் ஒன்று வேறும் இல்லவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்னா கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டெவலப்டு வித் எரர் ஆர் டிஃபெக்ட்ஸ் ப்ராப்பர் சாஃப்ட்வேர் சப்போர்ட், அதாவது இம்ப்ராப்பர் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ப்ராசஸிங் நாட் ரெகுலேட்டட் physical CIS security lacking improper security access to utility program. Number simple meaning, when accounting is computerized like a tally, SAP, Oracle, weaknesses in the IT system can increase the risk of material misstatement. எஸ், ஒருவேளை டேலியில் எம்பெட்டடாகவே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னும் பொழுது யூ வில் நாட் கெட் அ சொல்யூஷன்ஸ் ஃபார் திஸ் பிகாஸ் ஒன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்ட் மீன்ஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம் இன் திஸ். So you, as an auditor, you must check whether this program has been running perfectly or not. So a company uses Tally ERP, no password protections. Any employee can alter vouchers, backup is not taken. Then high risk of material misstatement due to weak IT controls. Punjab National Bank is Nirav Modi fraud வந்து பார்த்தீங்கன்னா fraudulent SWIFT transactions were not recorded in CBS. ஐடி கண்ட்ரோல்ஸ் ஃபெயில்டுன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் பேங்க்ல வந்து மேனேஜருடைய அப்ரூவல் வேணும். ஒரு செக் வாங்கினா கூட 10 பேர் கையெழுத்து போட்டு தான் தருவாங்க. ஒரு டிடி வாங்கினா கூட அப்படிதான் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர் செக்கிங் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐடி சாஃப்ட்வேர்ஸ் இஸ் created with the default and improper IT softwares and the improper things, software supports and processing not regulated, and physical CAS security lacking, improper access to utility processes. When accounting is computerized, that is example Tally, SAP, Oracle, weakness in the IT systems can increase the risk of material misstatement. That's all. High material misstatement due to weak IT controls. That's why we have seen here. Fraudulent SWIFT transactions were not recorded in CBS core banking system. IT controls failed. Learning, weak IT controls, unauthorization access and inadequate monitoring. இதெல்லாம் வந்து நம்ம இதில் லேர்ன் பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டானவே அதில் டிஃபெக்ட் இருக்குதான்னு பார்க்கணும். இன்செப்ஷன் ஸ்டேஜில் சொல்கிறாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் சப்போர்ட்டரிஸ் இம்ப்ராப்பராக இருக்குது, அல்லது ஆப்ரேஷன் இன்எஃபிஷியன்சி, பிசிக்கல் சிஐ செக்யூரிட்டிஸ் மே பி லேக்கிங், கண்ட்ரோல் ஓவர் ஆக்சஸ், ஸ்பெஷலைஸ்ட் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் இஸ் இம்ப்ராப்பர். ஸோ தீஸ் திங்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து தெரிஞ்சு போச்சு, வீக் ஐடி கண்ட்ரோல்ஸ், unauthorized access, inadequate monitoring, ICA keywords, IT control failure, unauthorized transactions, weak access control. இதெல்லாம் 3 விஷயம் சொல்றாங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா டேலி சாப்பில் பாஸ்வேர்ட் இல்லாமல் யாரும் என்ட்ரி மாட்டினால் ஐடி கண்ட்ரோல் பலவீனமாகும். டேலி ஷாப்ல பாஸ்வேர்ட் இல்லாமல் யாரும் என்ட்ரி மாட்டினால் ஐடி கண்ட்ரோல் பலவீனமாகும் இல்லையா? அப்ப ஸ்பெசிபிக் ரிஸ்க் டு இன்டர்னல் கண்ட்ரோல் போஸ்டு பை ஐடி. அன்ஆத்தரைஸ்டு changes to master data, failure to update programs, inaccurate processing, loss of data, unauthorized access. அப்ப specific risk to internal control posed by IT. ICAI keywords, unauthorized changes to master data, failure to update programs, inaccurate processing, loss of data, unauthorized process, breaking segregation of duties, unauthorized program changes. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா. ஸ்பெசிபிக் ரிஸ்க் டு இன்டர்னல் கண்ட்ரோல் போஸ்டு பை ஐடி. என்னங்க அன்ஆத்தரைஸ் சேஞ்சஸ்? டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டேலியில் அன்ஆத்தரைஸ்டு பர்சன், இப்போ தான் டேலியில் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு. ப்ரொடெக்ஷன், நாட் அ ப்ரொடக்ஷன், ப்ரொடெக்ஷன். டேலி ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஏன்னா யூசர் பாஸ்வேர்டில் கொடுத்து உள்ளே போகணும். யூசர் பாஸ்வேர்டு எல்லாமே வேலை போச்சுன்னா யாரோட வேலை போய்டும். ஃபெயில் டு அப்டேட் த ப்ரோக்ராம்ஸ். சரி, இப்போ நீங்கள் விமேன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கிறீங்க, அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. பழைய இதில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்காது, அப்போ பழசு தப்பாக தான் போகுது. அப்போ இன்அக்யூரேட் ப்ராசஸிங் அதை போயிட்டு. லாஸ் ஆஃப் டேட்டா, ஒரு அன்ஆத்தரைஸ்டு உள்ள வந்தாவே அது லாஸ் ஆஃப் டேட்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் தான். Breaking segregation of duties and unauthorized program changes. These are all the very important things as always, because these are all the keywords: unauthorized changes, unauthorized access, weak internal controls, failure to update the programs, breaking the segregation of duties, unauthorized program changes, inaccurate processing,
Employees change GST rate in Tally from 18 to 15% without approval. So wrong GST calculation. Financial statements becomes incorrect. So case law, society general society generally Jerome Kerrival cases வந்து an employee bypassed IT controls and entered unauthorized transactions. Learning நம்ம என்ன பண்ணிக்கோம்னா segregation of duties failed. ஐடி கண்ட்ரோல்ஸ் வேர் ineffective. வாட் இஸ் த செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ்? ஒருத்தருக்கு எல்லா ஒர்க்கும் கொடுத்துட்டா அவர் கொஞ்சம் இதாகிடும். அப்போ செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அன்ஆத்தரைஸ்டு அக்சஸஸ், அன்ஆத்தரைஸ்டு சேஞ்சஸ், வீக் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இம்ப்ராப்பர் ப்ராசஸிங், unauthorized access, breaking segregation of duties, and authorization of program changes. These are all the important things. Causes of risk. ஐசியோட கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா changes in operating environment, new information systems, new business models, foreign operations, new accounting standards, new personnel, rapid growth. அப்போ காசஸ் ஆஃப் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிஸ்க்லாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட். என்னங்க காசஸ் ஆஃப் ரிஸ்க் தானே சொல்கிறாங்க. என்ன ரிஸ்க்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட், நியூ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், நியூ பிஸ்னஸ் மாடல்ஸ். சேஞ்சஸ் இன் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட் மீன்ஸ் என்விரான்மெண்ட் மாறிட்டே இருக்கும். நியூ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்துட்டு இருக்கு. நம்ம போர்டில் இருந்தாலும் பிரச்சனை, இது அஃபெக்ட் ஆகும். அடுத்து வந்து ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ், நியூ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நியூ பர்சனல், ரேபிட் க்ரோத், கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங், நியூ டெக்னாலஜி, இதெல்லாம் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், ரிஸ்க் அதிகப்படுத்திட்டே தான் இருக்கும். ஏன்னா கம்பெனி ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் மேனுவல் அக்கௌண்ட் டு ஷாப்பு. அப்போ எம்ப்ளாயிஸ் நாட் ட்ரைன்டு, ரிஸ்க் ஆஃப் எரர்ஸ் இன்க்ரீசஸ். கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஐஎல்எஃப் அண்ட் எஃப்எஸ் கிரைஸ், rapid expansions and weak governance increase audit risk. Learning, business changes increased RMM. அப்போ if you want to implement new technology, growth, rapid growth, so adapt for new technologies, corporate restructurings and foreign operations, new business models, new information systems, changes in operating environment, these are all not easy because before we worked in only GST, before GST VAT is there, VAT was there. After VAT, there is a GST. In GST, there is a lot of updates has been increasing nowadays. So we have to adopt for that method. So that time நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need improvement. So if you are not studied, if you are not updated very well, then you can be one of the victim for that RMM, risk of material misstatement. So that's why very important, I think. So risk of errors increases because employees are not sometimes trained. And monitoring of controls. How do you monitor these controls? Means assess the quality of internal control performances over time. Meaning management should continuously check whether internal controls are working effectively. Monthly review, bank reconciliations, inventory reports, and password logs. You have to change everything for at least one every month because of these things which always gives you control strength, I think. So management should continuously whether internal controls are working effectively with monthly review, bank reconciliation, inventory reports, password logs. These are very important for our concerns because since operating this internal control, so you can easily watch these things. If you are ignoring these things, and you will be getting the problem in material statements. So this will affect your financial statement. So always lost end user யாருக்கும் சரினா அவங்களுக்கும் இதில் ப்ராப்ளம் வரப்பட்டா செய்யும். But control activities relevant to auditor. So what is the auditor's activities in this time, in this stage? I think ICA keywords on authorization and segregation of duties, safeguarding assets and assets accountability. So I told you already, identification வந்து பார்த்தீங்கன்னா இந்த segregation of and safeguard of duties-லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இருந்தாலும் ஆடிட்டர் வந்து சில ஒர்க்கில் வந்து பேமெண்ட் அபவ் 50,000 மேலே வந்து சிஎஃப்ஓட அப்ரூவல் கொடுத்துருங்க, கேஷியர் கேனாட் ரெக்கார்ட் ஜர்னல் என்ட்ரிஸ். திஸ் இஸ் ப்ராப்பர் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். வை? ஏன்னா ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி செக்ரிகேஷன் டியூட்டிஸ்னு அக்கௌண்டன்ட் அண்ட் கேஷியர் should not be the same person. Why? Because both are danger for our financial institutions, so financial companies. Bearing bank, the same employee handle trading account and account, no segregation of duties, huge losses control because they know how to cheat the companies, how to manipulate. So these are all the embezzlement,
everything has happened, everything will happen, I think. These kinds of things. What is information systems? Yes, I see keywords. The information system should capture information relevant to financial reporting, initiate record process and report transactions, correct processing errors, and prevent override bypass controls, ensure required disclosures. Example, consumer purchases goods, system should capture sales, generate invoice, update stock, update debtors, record GST, everything is there. Control environment. I say keywords என்ன சொல்றாங்க, management and those who charge with the governance should create a culture of integrity, ethical value, competence, management philosophy, assignment of authority, participation by those who charge with governance, organizational structures, human policies. Example, company has code of conduct, give ethics training, define employees' responsibilities, strong control environment. இப்போ கேஸில் சொல்கிறாங்க, சத்தியம் கேஸில் management lacked integrity, control environment collapsed, financial statements become unreliable, exam keywords. இன்டெகிரிட்டி, எத்திக்கல் வேல்யூஸ், மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட். ஸோ நேர்மையாக இருந்தால் கண்ட்ரோல் வலுவாக இருக்கும் அப்படின்ற அந்த விஷயம். சரி, அடுத்து வந்து என்டிட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். வாட் இஸ் த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ்? ஆடிட்டர் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி, இட்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த RMM due to fraud or error at the financial statement and assessment levels. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. தலைப்பே போட்டு பாருங்க. Audit, identifying and assessing the risk of procurement statement and its environment and internal control to identity and assess the risk of procurement statement due to fraud or error at the financial level and assessment level. Meaning, first understand the business, internal control, environment. Auditor first understand what are the business natures and what are the internal controls is there, or what are the environmental. These identifies risk. Then identify this. First, auditor should know the basic things like business natures, internal controls, and environment. Components of risk assessment procedures. ICA keywords சொல்றாங்க, inquiries of management and those who charge with governance. Yes, what are the components of risk assessment procedures? நிறைய thing, inspection, observation, enquiry, analytical procedures, ஐயர்னு சொல்லுவாங்க. inspection, enquiry, analytical procedures, sorry. I for inspections, E for inquiry, O for observations, R for analytical procedures. So auditor meets management, observes stock count, inspects invoices, perform ratio analysis. Yes, these are all very important things. Risk requiring audit considerations. Fraud risk factors is there. Economic accounting changes, complex transactions, related party transactions, significant mutual transactions. Company purchases land from managing directors. This is related party transactions. Requires audit special considerations. Case law management used special purpose entities to hide liabilities. So related party transactions are significantly risky. So risk assessment process. I see keywords: identify risk, assess and evaluate risk, risk related to assessments, assess likelihood of misstatement. Example: inventory has high theft risk, identifies risk, evaluate control, performs physical verifications, concludes on assessments. ஸோ ஐசிஐயில் மெமரி பார்ட்னர் வந்துச்சு. இப்போ நம்ம ஐடியோட ரிஸ்க் பார்க்குறோம். மாஸ்டர் டேட்டா சேஞ்சஸ் ஆயிரும், ஃபெயிலியர் டு அப்டேட் த ப்ரோக்ராம்ஸ், டேட்டா லாஸ், அன்ஆத்தரைசேஷன் அக்சஸ், அன்ஆத்தரைஸ்டு சேஞ்சஸ், அன்ஆத்தரைஸ்டு ப்ரோக்ராம் சேஞ்சஸ், ப்ராசஸிங் எரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ்னால் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் கொடுக்கலாம், சேஃப் கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் அசெட் அக்கௌண்டபிலிட்டி. இதெல்லாம் ஏஎஸ்எஸ்ல வந்துடும். ஏன்னா அஸ்ஸானா என்ன? ஆத்தரைசேஷன், செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி, சேஃப் கார்டிங் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் EOUன்னு சொல்லுவாங்க. என்கொயரி, அப்சர்வேஷன், இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்து FCR, ஃப்ராடு வரலாம், காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வரலாம், சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ், ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அன்யூஸ்வல் டிரான்சாக்ஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்காக கொடுக்கக்கூடியது. அப்போ கேஸ்லான்னு வச்சுங்களேன், சத்தியம் கேஸ், வீக் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் சொல்லலாம். என்றால் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் சொல்லலாம், தட் இஸ் ஃப்ராட் ரிஸ்க். PNB நிறமோடி, ஐடி கண்ட்ரோல் ஃபெயிலியர், அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் சொல்லலாம்.
பேரிங் பேங்க்ஸ் லேக் ஆஃப் செக்ரிகேஷன் அப்படி சொல்லலாம். மெக்கீசன் அண்ட் ராபின்சன்ஸ் இன்வென்ட்ரி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஆடிட் எவிடன்ஸ் சொல்லலாம். கிங்ஸ்டன் காட்டன் மில்ஸ் இன்வென்ட்ரி வெரிஃபிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் கேர் பற்றி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ்.